நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பணியில் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பான நிகழ்ச்சி மிஸ்டர் ஹவுஸ்கீப்பிங் திரைப்படத்தை பற்றி விமர்சனம். ரவிச்சந்திரன் இயக்கத்தில் திரைக்கதை சீராக இருக்கிறது. படம் முழுக்க காமெடியும் இளைஞர்களை குறிவைத்து படத்தை கொண்டு சென்றிருக்கிறார்கள். படத்தின் நடிகர்களும் இயக்குநருக்கு தோழராக நின்று தோள் கொடுத்து வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். ஜம்ப் கட்ஸ் யூடியூப் சேனல் மூலம் பிரபலமான ஹரிபாஸ்கர் வெறித்தனமான காமெடி நடிப்பு நன்றாக கை கொடுக்கிறது. அவரது முகபாவம் ரசிக்க வைக்கிறது. காதலி பிரிந்த போது சோகத்தை விரக்தி செல்வதும் பின்னர் மீண்டும் லாசியாவின் காதலிக்க முயற்சி செய்வதும் என மனுஷன் நடிப்பில் வெளுத்து வாங்கியிருக்கிறார். யூடியூப் சேனல் மூலம் இளைஞர்களை கவர்ந்த ஹரிபாஸ்கர் வெள்ளித்திரையின் மூலம் இளைஞர்கள் மத்தியில் பேசப்படும் என்பது உறுதி. பிக்பாஸ் பிரபலமான லாஸ்லியா அழகான நடிப்பை வெளிப்படுத்துகிறார். அம்சமாக இருக்கிறார். ஹரிபாஸ்கர் செய்யும் லூட்டியை பொறுத்து கொள்ளாமல் அடிக்கடி முகம் சுளிப்பதும் இருப்பதுமாக ஸ்கோர் செய்திருக்கிறார். லாஸ்லியாவுக்கு இந்த படம் மூலம் நிறைய வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய பிக்பாஸ் பிரபலம் ரயான் அழகிய தேர்வு அம்சமாக வந்து நல்ல நடிப்பு வழங்கியிருக்கிறார். நிறைய பெண் ரசிகர்கள் இவர்களுக்கு கிடைக்கும். புன்னகை மன்னன் போல் சிரித்து கொண்டு படத்தில் பல காட்சிகளில் அசைத்திருக்கிறார். யூடியூபர் ஷாரா மற்றும் இளவரசு உள்ளிட்ட பலர் நடிப்பில் காமெடியில் கலகலப்பாக நடித்திருக்கிறார்கள். ஹரிபாஸ்கருக்கு லாஸ்லியாவுக்கும் ஒரு நல்ல வெற்றி படமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இயக்குனர் அருண் ரவிச்சந்திரன் பக்காவான காமெடி கதையை குடும்ப சென்டிமெண்ட் காட்சிகளை ஆங்காங்கே சரியாக தூவி அனைவரும் பார்க்கும்படியான ஒரு படமாக கொடுத்து பாராட்டுகள் அள்ளுகிறார். லாஸ்லியா நடிப்பில் இதற்கு முன் வெளியான படங்கள் சரியாக அமையாத நிலையில் அவருக்கும் இந்த படம் நல்ல படமாகவே மாறி இருப்பது குறிப்பிடத்தக்கது. லாஸ்லியாவின் பெஸ்டியாக மாறும் ஹரிபாஸ்கர் பிக்பாஸ் ரயான் வந்த பின்னர் நடக்கும் கேட் அண்ட் மவுஸ் கேம் மற்றும் டாக்ஸிக் லவராக மாறுவது என தனது நடிப்பால் மிரட்டிக்கிறார். ரசிகர்களை அடிக்கடி ஷாராவின் ஒன்லைனர்கள் சிரிக்க வைத்து போரடிக்காமல் படம் செல்ல அருமையாக உதவுகிறது. லாஸ்லியாவின் அழகான நடிப்பு இளவரசு உள்ளிட்டோரின் அழுத்தமான நடிப்பு படத்திற்கு பக்க பலமாக இருக்கிறது. முதல் பகல் படத்திற்கு ஒளிப்பதிவு மிகப்பெரிய பலமாக இருக்கிறது. காட்சிகள் ரம்யமாக இருக்கிறது. பாடல்கள் ரசிக்க வைக்கிறது. பின்னணி இசை நன்றாக இருக்கிறது. படத்தொகுப்பாளர் பங்கு மகத்தானது. எடிட்டிங் டேபிளில் படம் வெற்றியை ஆரம்பித்திருக்கிறது மற்றும் ஆர்ட் டைரக்டர் காஸ்டியூமர் ஒப்பனையாளர் அனைவரும் படத்திற்கு வெற்றிக்காக உழைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.